வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து வெள்ளரிப்பழம் வச்சுருக்கோம். வெள்ளரிப்பழம், அடுத்தது வந்து வெள்ளரிக்காய், எல்லாம் ஒரே ஜாதியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஓகே, வெள்ளரிப்பழம் ரொம்ப நாள் கழிச்சு வாங்கினோம், அதனால் வெள்ளரிப்பழம் வெள்ளரிக்காய் வச்சுட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மீல் மேக்கர், சோயாக்காக மீல் மேக்கர் வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். இதுதான் இன்றைக்கி வந்து ப்ரோட்டீனுக்காக. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுரக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். சுரக்காய் வந்து 2 காய், சின்ன சின்ன காய் இருந்தது, அதனால கொஞ்சம் நிறையவே வந்துடுச்சு. அதனால் நிறையா சாப்பிட போகிறோம். இது நம்ம எப்போயுமே காய்கறி பார்த்திங்கன்னா ஒன்று பச்சையாக சாப்பிடுவோம், இல்லை ஆஃப் பாயில்டு தான். அது நாட்டு காயெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஆஃப் பாயில் தான் சாப்பிட்லாம். அதனால் நிறையவே வச்சிட்டோம். ஸோ இது சுரக்காய் ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு முட்டையை வந்து போட்டு வச்சுருக்கோம். முட்டை ஓகே. அப்புறம் இன்றைக்கி மெயின் கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கவுனியில் பொங்கல். கருப்பு கவுனி, பாசி பருப்பு எல்லாம் போட்டு வந்து பொங்கல் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அது. ஓகே, ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பொங்கல் சாப்பிட போகிறோம். மதியத்துக்கும் பொங்கல் தான். பொரியல்லாம் நிறைய இருக்கிறனால சைட் டிஷ்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. நிறைய பேர் திருப்பி கேட்குறாங்க. எனக்கு என்ன நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுனால கேள்வி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, எப்படி இதனை காலையில் செய்ய முடியுது அப்படிங்கிறது. இதுக்கான விளக்கங்கள் நிறையா நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். அதிகபட்சம் 1 மணி நேரம் இல்லாட்டி 1.5 மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு இந்த சமையல் செய்கிறதுக்கு ஆகாது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிட முடியும். ஓகே.